அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிட ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை லேசாக அப்படி அமைக்கிடுங்க. நம்ம அனுப்புகிற வீடியோலாம் உங்களுக்கு நேரடியாக வந்துடும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திக்பலம், கிரகங்களுடைய திக்பலத்தை பற்றி பார்க்க போகிறோம். திக்பலம்னா என்ன சார் அப்படின்னா, திசையின் வலிமை, அதுதான் திக்பலம். சரிங்களா? எந்த கிரகங்கள் எந்த திசையில் பலம் பெறுகின்றன, வலிமை அடைகின்றனங்கிறத தான் இப்போ பார்க்குறோம். கிழக்கு திசையில் குருவும் புதனும் வலிமை பெறுகிறார்கள். தெற்கு திசையில் சந்திரனும் சுக்கிரனும் வலிமை பெறுகிறார்கள். மேற்கு திசையில் சனி பகவான் வலிமை பெறுகிறார். வடக்கு திசையில் சூரியனும் செவ்வாய் இருவரும் பலம் பெறுகிறார்கள். சரிங்களா? இப்போ இவங்க திசையில் எந்தெந்த கிரகம் வலிமை பார்த்தோம். இப்போ இதை நம்ம எப்படி சார் பார்க்குறது ராசியில் அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் ராசி கட்டத்தை எடுத்துக்கோங்க. அதில் லக்கணத்தில் லான் போட்டிருக்கு இல்லையா, லக்கணத்தில் குருவும் புதனும் நின்றாங்கன்னா அவங்க வலிமை பெறுகிறார்கள். அது வலிமையான ஜாதகம். அதாவது இரு கிரகங்களும் வலிமையாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ லக்கணத்தில் தனியாக குரு மட்டும்தான் இருக்குது அல்லது புதன் மட்டும்தான் இருக்குனாலும் அதுவும் வலிமையான ஜாதகம் தான். அந்த கிரகம் வலிமை அடைகிறது. தான் வழங்கக்கூடிய காரகத்துவங்களை மிகச்சிறப்பாக நல்ல முறையில் அதை கொடுக்கும். சரி, உங்கள் ஜாதகத்தில் 4ஆம் இடத்தில் சந்திரனும் சுக்கிரனும் இருந்தால் அது வலிமையான ஜாதகம். சரிங்களா? அவங்க அந்த 2 கிரகங்களுமே அந்த இடத்துல ஒன்றாக இருந்தாலும் சரி, தனித்தனியாக இருந்தாலும் சரி, வலிமை பெறுகிறார்கள். சரி, உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்திற்கு 7ஆம் இடத்தில் சனி இருந்தால் அது சனி பகவான் வலிமை பெறுகிறார். அவர் கொடுக்கக்கூடிய காரகத்துவங்களை அவர் சிறப்பான முறையில் வழங்குவார். ஓகேவா? சரி, உங்கள் லக்கணத்திலிருந்து 10ஆம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் நின்றால் அது வலிமையான ஜாதகம். ஓகேவா? அவங்க சூரியனும் செவ்வாயும் அந்த இடத்துல வலிமை பெறுகிறார்கள். அவங்க வழங்கக்கூடிய காரகத்துவங்களை மிகச்சிறப்பாக வழங்குவாங்க. சரி, இப்போ இந்த வலிமை பெற்ற கிரகங்கள் இருக்கு இல்லையா, திக் பலம் பெறுகிறது அப்படின்னா அது ஆட்சி உச்சத்திற்கு சமமான நல்ல பலன்களை கொடுப்பாங்க. அது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, அந்தந்த கிரகங்களுடைய தசாபுத்தி காலத்தில் உங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு வருமானத்தையோ பதவி உயர்வுகளையோ நல்ல ஆரோக்கியத்தையோ அல்லது பிரச்சனைகளில் இருந்து விடுதலையோ பிள்ளைகளுக்கு திருமணமோ இந்த மாதிரி சில நல்ல சுப காரியங்கள் உங்களுக்கு அந்த திக் வலிமை பெற்ற கிரகங்களுடைய அந்த தசாபுத்தி காலத்தில் உங்களுக்கு நடக்கும். நன்றி, வணக்கம்.